ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய நாளை தந்திருக்கிறாரு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் கண்மணி போல நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் நாசமோசங்களுக்கெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தாரே. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்கள் கூட இருந்தீங்கப்பா. இனி வரும் நாட்கள் எங்கள் கூட இருப்பீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஹல்லேலூயா உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே, நீர் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஓ உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை நடத்தும்படியாய் ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உடைய கரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்தர ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுகத்திற்காக ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விடுதலைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் விடுதலை கட்டளையிட்டு கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சமாதானத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை தந்து அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா அற்புதத்துக்காய் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே விசுவாசத்தோடு நான் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த காலை வேளையில கூட அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. பாடலை பாடுவோம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எரிகோ மதிலை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவர் துதிகளினாலே ஸ்தோத்திரம் இடிய பண்ணினார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா எரிகோ மதிலை போல இருக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவருடைய அரண்களும் கர்த்தர் இந்த கால வேளையில கூட நிர்மலமாக்குவார். விசுவாசத்தோட நம்ம ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிப்போமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன். ஆமென். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆமென். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதித்தாங்க, பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேரு, விடுதலை பல பேருக்கு. துதித்தது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆமென். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. அசைவுள்ள ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லோரும், அசைவுள்ள ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லோரும். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும், பயத்தோடு பக்தியோடும் ஆராதனை செய்யணும். துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு,
துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. ஆமென். துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆமென். துதிக்க துதிக்க எல்லாம் சத்தமா பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இருக்கிற இடங்களில வீடுகளில கூட தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. எஸ். சிங்காரம் தருவாரு, அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரு. அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆமென். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. ஆமென். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்ப பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்ப பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவனை பாடி துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு மாத்திரம் விடுதலை இல்லை, அங்கே இருந்த எல்லாருக்குமே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையில் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் துதிக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற வீடுகளில் இருந்து ஸ்தோத்திர சத்தமாய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திர சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா சத்தமாக பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு மாத்திரம் விடுதலை இல்லை ஸ்தோத்திரம், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த அடிகளை உணர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேரு, விடுதலை பல பேருக்கு. துதிச்சது 2 பேரு, விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு. துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆமென். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஆமென். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க கிருபை பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை மாத்திரம் போதும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நம்ம பலவீனத்திலெல்லாம் அவருடைய பலன் நம்மை காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. சுகத்தை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ விசுவாசத்தோட ஹல்லேலூயா. 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 பலன் இல்லாதவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. நீரின் பலனும் கெடுகுமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. நம்புகிறவர்கள் செழிப்பார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில கூட விசுவாசத்தோட ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றவர்களா உதவி பெற்றவர்களா தேவனை பாடி உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எஸ், உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது ஒரு விடுதலை. ஆமென் ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை பாடி ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில கூட ஹல்லேலூயா ஆராதித்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை ஓ ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து வழி நடத்துவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்த அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக உபாகமம் 33வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நப்தலியை குறித்து. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான்.
இதில் மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நப்தலி கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். கடந்த நாளில் அவர் திருப்தி அடைந்திருப்பான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பான் என்று கடந்த 2 நாட்களும் பார்த்தோம். இன்றைக்கு நப்தலின் ஆசீர்வாதமாகிய 5வது ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அவருடைய 5வது ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ மேற்றிசையும் தென்திசையும் சுதந்தரித்துக்கொள் என்று சொல்லி மோசே அந்த கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். சுதந்தரிக்கிற ஆசீர்வாதம். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தர் நம்மோடு எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அவைகள் சிலவற்றை சுதந்திரிக்கிறோம். அதாவது ஆசீர்வாதம் என்பது என்னவென்றால், நமக்குரிய நன்மைகளை நாம் ஏற்ற நேரத்தில் அந்தந்த நாட்களில் அதை பெற்று அனுபவிப்பதே பெரிய ஆசீர்வாதம். நான் என்னைக்கோ ஒரு வாக்குத்தத்தத்தை கேட்டேன், அது எப்பயோ நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படி இல்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சிருந்தாருன்னா அது அன்றைக்கே சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவேளை சில நாட்களை அதை பிந்தி வைத்திருப்பார் என்றால் அது பரவாயில்லை. ஆனால் அந்தந்த நேரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்முடைய தடைகளினால் அவைகளை பெற்றுக்கொள்ளாதபடி எந்த காரியங்களும் இல்லாமல் நாம் அந்த ஆசீர்வாதங்களை ஏற்ற சமயங்களில் அனுபவிக்க, சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சுதந்திரிக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்தார். உபாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 11:11 வாசிக்கும் பொழுது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களிடம், நீங்கள் இவ்வளோ நாள் வனாந்திரத்தில் வந்தீங்க, அதுக்கு முன்னாடி எத்துல வாழ்ந்தீங்க, காலால் நீர் பாய்ச்சினீங்க. ஆனால் இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் இப்போ உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, அது அந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அந்த தேசத்துக்கு எப்படி தண்ணீர் உண்டாக போகுது அப்படின்னா, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இதை நாம் எவ்வாறு விளங்கி கொள்ளலாம் என்றால், வானத்தின் மழை தண்ணீர் என்பது இவ்வளோ நாள் காலால் நீர் பாய்ச்சினாங்க, பூமியிலேருந்து தண்ணீர் வந்தது. ஆனால் இனிமே வரப்போகிறது வானத்தின் மழை தண்ணீர். இவ்வளோ நாள் உலகத்தின் நன்மைகளால் ஆசீர்வாதங்களால் பிரயாசப்பட்டு வந்த ஆசீர்வாதம் இப்பொழுது கர்த்தர் கொடுக்க சுதந்திரிக்கிற அந்த தேசத்தின் நன்மைகள் எப்படிப்பட்டதுன்னா, அவராலே உண்டாகிற ஆசீர்வாதம். மனுஷர் மூலமாய் அல்ல, உலகத்தின் காரியங்களால் அல்ல. நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே தருகிற ஆசீர்வாதமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை வானத்தின் மழை தண்ணீரை கொண்டு நம்முடைய தேசத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தமாகுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பல காரியங்களை சுதந்திரிக்க முயற்சி செஞ்சீங்க. ஆனால் வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடிந்ததா? வாக்குத்தத்தத்தை எவ்வளவாய் நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல சூழ்நிலைகள் முற்றுகை போட்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளை முறியடித்து அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க நம்முடைய தேவன் உதவி செய்வாராக. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரியுங்கள். இரண்டாவது, எதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும். இந்த ஆதியாகமம் 22 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இரண்டாவது, கர்த்தர் நாம் எதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார் என்றால், சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். முதலாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்போம், இரண்டாவது சத்துருவின் வாசல்களை சுதந்திரிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நியமித்து அவைகளை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்தேனோ, சத்துருக்களை துரத்தி நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்தேனோ, அதுபோல இன்றைக்கு நீங்களும் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனத்தில் ரெபெக்காளை அவருடைய சகோதரர்கள் வாழ்த்தும் பொழுது அவங்க சொல்றாங்க, 24
24:60 வாசிக்கிறோம், ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரி நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளை ஆசீர்வதிக்கும் பொழுது 100 ஆசீர்வாதத்தை கொடுக்கல, 1000 ஆசீர்வாதத்தை கொடுக்கல, 10,000 ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்கன்னா, ரெபேக்காளுக்கு கோடா கொடியான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது என்றால், இன்றைக்கு சத்துரு நம்மிடத்திலிருந்து வஞ்சித்து வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது, நமக்கு தரப்பட வேண்டியது, நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சத்துரு பிடித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு சத்துருவின் கையிலிருந்து அவனை முறியடித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய தேவன் நாம் அனுபவிக்கும்படியாக நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன் என்று துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த சத்துருக்களின் வாசல்களை, பகைஞருடைய வாசல்களை சுதந்திரிக்க செய்யும் பொழுது நாம் அதில் வேதனைப்படாதபடி, காயப்படாதபடி ஆண்டவரே நம்முடைய சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முன்பாக அவர் துரத்தி விடுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் அதை துரத்தி விட்டு நம்மளை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படி துரத்தி விடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அதில் சொல்லுது, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். இன்றைக்கு ஆண்டவர் நப்தலிக்கு அந்த ஆசீர்வாதத்தை, நீ மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லி கொடுத்தது போல, இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் நீ சுதந்திரித்துக்கொள், உன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக்கொள், சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்துக்கொள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தருகிறார். அது மட்டுமல்ல, நாம் மட்டுமல்ல, இந்த சுதந்திரம் எப்படி தெரியுமா கிடைக்குது? அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த சுதந்திரம் நம்மளுக்கு மட்டும் அல்ல. ஆதியாகமம் 28:4 வாசிக்கிறோம், ஈசாக்கு யாக்கோபோடு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த சுதந்திரம், ஆசீர்வாதம் உங்களோடு நின்று விடுவது அல்ல. இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தர் தருகிற ரட்சிப்பு, கர்த்தர் தருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களோடு முடிந்து விடுவது அல்ல. கர்த்தர் உங்கள் சந்ததியும் தலைமுறையாக அது வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்ததை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு சுதந்திரமாய் தரும் பொழுது அவர் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கிறார். அவர் சொல்றாரு, நான் போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் சொல்லிட்டு 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சுதந்திரத்தை தருகிறார், நிறைவான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கிறார், நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். நோவாட்ட ஆண்டவர் சொன்னார், பேழையை கட்டி இன்னென்ன அளவுகளை கொடுத்தார், எந்தெந்த மெத்தடுன்னு சொன்னார், அது அப்படியே நோவா செஞ்சார். அவங்க குடும்பமாக பாதுகாக்கப்பட்டாங்க. மோசேக்கு ஆண்டவர் அந்த பர்வதத்தில், சீனாய் மலையில் ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு மாதிரி காமிக்கிறார். இந்த மாதிரி நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுப்பா, நான் இதில் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் இட்ட அந்த கட்டளையின் படியெல்லாம், சொன்னதின் படியெல்லாம் மோசே செய்து முடித்தான் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சுதந்திரங்களை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு போதிக்கிற நியாயங்களையும் கட்டளைகளையும் அந்த வேத வசனங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கீழ்ப்படிவதற்கு மனப்பூர்வமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதில் நீ ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம்.
ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல சுதந்திரிப்பதற்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், சுதந்திரிக்க செய்கிறார் என்றால் கர்த்தர் நம்மை வேறுபடுத்த விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் ஏன் அவங்கள அந்த எகிப்தில் வச்சே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்க முடியாதா? இந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை அப்படியே எகிப்தில் கொடுத்திருக்க முடியாதா? கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய ஜனங்கள் இந்த ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே பிரித்தெடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் அவருக்காக காட்ட வேண்டும். இன்றைக்கு நம்மை பார்க்கிற ஜனங்கள் தேவ ஜனங்கள் என்று நம்மை குறித்து சொல்ல முடிகிறதா? நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுதா? நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவருக்காக இவர்கள் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் என்று நம்மை குறித்து சொல்ல முடிகிறதா? நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து சொல்ல முடிகிறதா? ஆதி அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த வசனங்களை வாசிக்கிறோம், அவர்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு தங்களை விலக்கி காத்து கொண்டாங்களாம். இன்னைக்கு நம்ம பழக்க வழக்கங்கள், எல்லா சூழ்நிலைகளும் எல்லாமே நம்ம அது போலேயே காணப்பட்டு ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டும் இயேசுங்கிற நாமத்தை சொல்றோம்னா நம்ம சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் சில காரியங்களை தர வேண்டும் என்றால் நம்மை பிரித்தெடுத்து தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பிரித்தெடுத்து தான் சுதந்திரிக்க வைக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் எதெல்லாம் விட்டு உங்களை பிரித்தெடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ, இந்த உலகத்தின் சில தேவையில்லாத உறவுகளாக இருக்கலாம், இந்த உலகத்தின் சில தேவையில்லாத பாரம்பரிய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், சில குடும்பத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள், அந்த சடங்காசாரங்கள் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தடைப்படுத்தி கொண்டு இருக்கும் என்றால், இந்த உலகத்தார் என்ன செய்கிறாங்களோ, இந்த ஊரார் என்ன செய்கிறாங்களோ, மற்றவர்கள் என்ன செய்கிறாங்களோ அது போலயே தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோன்னா, இன்னைக்கு கர்த்தர் அவைகளையெல்லாம் நம்மளை விட்டு மாற்றி நம்மளை வேறு பிரித்து அவர் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பிரித்தெடுக்கப்படுவதற்கு, மாறுபாடாய் நடக்கிற அந்த சந்ததியை விட்டு விலக்கி காத்துக்கொள்ள நாம் தீர்மானம் எடுப்போம். சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னாகும் 14:24 இருக்குது. காலேப்பை குறித்து, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கேட்கணும், கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சுதந்திரிக்க வேண்டும் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும், மற்றவர்களுடைய பேச்சுகளுக்கும், மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும், அவர்களுடைய குடும்பங்களை செய்கிற காரியங்களுக்கும் நம்மளுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்க வேண்டும். அதே போல நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் வேறே ஆவி உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் தம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களாய், மனுஷிகளாய் இன்றைக்கு நாம் காணப்படுவோம். அப்படி காணப்படும் பொழுது காலேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் போல அந்த காலேப் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தான். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய சந்ததியாரும் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இன்றைக்கு அவருடைய விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இன்னைக்கு நம்மளை ஆராதிக்கும்படியாக இவ்வளோ விலைக்கரையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்கு என்றால் நம்ம எல்லாரும் நித்திய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை இவ்வளவாய் செய்து நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாகவும் உலகத்தின் காரியங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எவ்வளோ முயற்சிகள் செய்கிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். இன்னைக்கு நித்திய ராஜ்யத்துக்காக என்ன பிரயாசப்படுறோம்? நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்குறோம்? இன்னைக்கு அதிகமான நேரங்கள் நம்முடைய உள்ளான மனுஷன் நித்திய வாழ்வு வாழப்போகிற இந்த உலகத்தில் 100 வருஷம் 80 வருஷம் உலகத்தில் முடிய போகுது. ஆனால் நித்தியமாய் தேவனோடு வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்காக, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நாம் நம்மை ஆயத்தமாக்குவோம்.
கர்த்தர் அந்த நப்தலிக்கு கொடுத்த அந்த 5 ஆசீர்வாதங்களையும், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், நப்தலி இன்பமான வசனங்களை வசனிப்பான், நப்தலி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் திருப்தி அடைவான், நப்தலி கர்த்தருடைய தயவினாலே ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பான். அது மட்டுமல்ல, நப்தலி சுதந்திரிப்பான், தென் திசையும் மேற்றிசையும் சுதந்திரிப்பான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிறைத்தருள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எங்களை சுதந்திரிக்க செய்கிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்களுடைய நன்மைகளை இன்றைக்கு சத்துரு அவன் கொள்ளையடித்து வைத்திருப்பான் என்றால், இயேசு என்ற நாமத்தினாலே அவைகளை சுதந்திரிக்கும்படியாக எங்களை இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்றைக்கு சுதந்திரிக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகளும் விலகி போவதாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சந்ததி சந்ததியாய் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சுதந்திரிப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அவைகளை எங்களை விட்டு மாற்றுங்கப்பா. அப்பா, நாங்களுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் வார்த்தைகளையும் அப்படியே கை கொண்டு நீர் தருகிற முழு சுதந்திரத்தையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை பெருகட்டும் ஐயா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி, உலகத்தின் பழக்க வழக்கங்களின்படி எங்களுடைய குடும்பத்தின் பழக்க வழக்கங்கள் காணப்படாதபடி, இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்கள் அசுத்தங்கள் எங்களுடைய குடும்பத்துக்குள் எங்கள் வாழ்க்கைக்குள் வராதபடிக்கு அப்பா எங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு வேறுபாட்டின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி எங்களுக்குள் காணப்படட்டும் ஐயா. வேறே ஆவியை பெற்ற அந்த காலேப் விசுவாசத்தில் ஆண்டவரே அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தது போல, அவன் சந்ததி சுதந்திரித்தது போல, நாங்களும் வேறே ஆவி உடையவர்களாய் உம்முடைய நல்ல ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் சுதந்திரிக்க உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களை எதெல்லாம் சுதந்திரிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்களோ அப்பா, இந்த நாட்கள் அவர்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடானவைகளை சமமாக்கி ஆண்டவரே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றி உடைய பிள்ளைகளுக்காய் ஜெயம் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.